உரிமை குரல் தொடர்கிறது. இன்றைய விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். அரசு பள்ளிகளில் அரசு பணியாளர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகள் தான் சேர்க்க வேண்டும் என்ற அலகாபாத் நீதிமன்றத்துடைய உத்தரவு, அந்த அதிரடி உத்தரவை அமுல்படுத்த வேண்டும். ஏறக்குறைய 6 மாச கால அவகாசம் கொடுத்து உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்களுக்கு வழங்கப்படுகிற பல உரிமைகள் ரத்து செய்யப்படும் என்பதான ஒரு மிரட்டல் துணியோடு நீதிமன்றம் அழகான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நல்ல முறையில் வரவேற்கக்கூடிய ஒரு உத்தரவாக பல தரப்பினும் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற உத்தரவுகள் தமிழகத்தில் அமல்படுத்தினால் ஏற்படுகிற சிக்கல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அரசு பள்ளிகளுடைய தரம் குறைந்திருக்கிறது. அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை நாடி போகிறார்கள். எந்த தனியார் பள்ளிகளும் எங்கள் பிள்ளைகளை உங்கள் பள்ளிகள் எல்லாம் எங்கள் பள்ளியில் சேருங்கள் என்று விளம்பரம் செலுத்துவதில்லை, பெரிய அளவில் கூப்பிடுவதில்லை. ஆனால் அந்த மோகம் அவர்களுக்கே வந்து விடுகிறது என்று சொன்னால் இங்கே தமிழகத்தினுடைய பல பள்ளிகள். ஆனால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தமிழகத்தில் கல்வித்துறைக்கு கூடுதல் கவனம் அக்கறையும் கடந்த கால ஆட்சியாளர்களும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியாளரும் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு பெரிய உதாரணம் என்று சொன்னால் 2 அமைச்சர்களை நியமித்திருக்கிறார்கள். கல்வித்துறைக்கென 2 அமைச்சர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது மற்ற மாநிலத்தை விட தமிழகத்தில் பெருமைக்குரிய விஷயங்கள். ஆனால் அந்த அமைச்சர்களும் அந்த அமைச்சத்தினுடைய செயலகமும் செயலாக்கமும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதான கேள்வி இருக்கு. இன்றைக்கு பெரும்பாலான முக்கிய புள்ளிகள் பிரமுகர்கள் எல்லாம் தனியார் பள்ளிகளை நடத்தி வருகிறார்கள். ஒரு காலத்தில் சாராய வியாபாரம் வைத்துக் கொண்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு துணைவேந்தர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி தந்தைகளாகவும் துணைவேந்தர்களாகவும் தங்களை வளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய கல்வி நிலை எப்படியாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? நீங்க ஒரு கேள்வி, பேசிக்கா ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அதை கை கொள்வதுதானே சரி என்றெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். இதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் நீதிமன்றம் பல உத்தரவுகளை எஜுகேஷன்ல கொடுத்திருக்கு. ஒன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜனவரியிலேயே எல்லா கவர்மெண்ட் தனியார் பள்ளிக்கூடங்களிலும் அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. ஜனவரி பிப்ரவரியிலேயே மார்ச்சுக்குள்ள ஃபில் பண்ணிடுவாங்க. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, ஜனவரியில அப்ளிகேஷன் நீங்க கொடுக்க கூடாது, மேல தான் அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஜூன்ல தான் நீங்க ஃபில் அப் பண்ணணும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனா நம்ம ஆளுங்க ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா கியூவை போட்டு ஈவன் போலீஸ் ஆபீசர்ஸ் வரைக்கும் அந்த கியூல உட்காந்து நடுராத்திரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் உட்காந்து சீட்டு வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் வாங்குறாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இப்படி எல்லாம் போய் இடையில போய் அப்ளிகேஷன் கொடுக்க கூடாது, நம்மளும் வாங்க கூடாதுன்ற தப்பு, அது குற்றம்லாம் சொல்லுச்சு. நம்ம கண்டுக்கல. 2வது விஷயம், கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வருகிற போது 25% இடஒதுக்கீட்டை தனியார் பள்ளிக்கூடங்கள்ல நம்ம குழந்தைங்க போய் படிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வருகிற போது அதை நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, யார் யாரை எவ்வளவு சேர்த்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை எங்களுக்கு அறிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அறிக்கை வந்ததா எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் கல்வியை தொடர்ந்து, நான் ஒரு கல்வியாளர் என்கிற முறையிலும் கல்வி தொடர்ந்து நான் பின்பற்றுகிறவர் என்கிற முறையிலும் நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒரு அறிக்கை அவங்க கொடுக்கவே இல்லை. 3வது, தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு என்று இந்த கல்வி கட்டணத்தை முறை நிர்ணயிக்கிறாங்க. அது பல கல்விக்குழு வந்துச்சு. கடைசியா கல்வி கட்டணத்தை நிர்ணயிச்சாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தரம், பள்ளிக்கூடத்தினுடைய கட்டமைப்பு இதெல்லாம் சார்ந்து அவங்க ஃபீஸ ஸ்ட்ரக்சரா வச்சுக்கலாம் அப்படின்னு. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியா ஃபீஸை ஏத்தி பல மடங்கு ஏத்தி அம்மாமாருக்கு கட்ட முடியாம ரோட்ல உட்கார்ந்து ஸ்ட்ரைக் பண்ணதெல்லாம் போன 2-3 மாசத்துல ஊடகங்களை பார்த்தோம். நீதிமன்றங்களினுடைய எந்த சட்டதிட்டங்களும் மக்கள் மத்தியில் அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, எல்லா கல்வி நிலையங்கள்ல பெரும்பான்மையா இருக்கிற இன்ஜினியரிங் கல்லூரி, டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே அரசியல்வாதிகளினுடைய கையில் இருக்கிறது. சரி, நாம் இன்றைக்கு தனியாருடைய பள்ளி கல்விகள் எல்லாம் சம்பந்தம் இல்லாத நபர்கள் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஒரு பார்வையாளர் இருக்கிறார், அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்ட தொடர்ந்து பேசுவோம். இப்போ இன்றைக்கு பெரும்பாலான கருப்பு புள்ளிகள் எல்லாம் கருப்பு ஆடுகள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு பல தனியார் பள்ளிகளை நடத்துகிறவர்கள் என்று பார்த்தால் ஒரு காலத்தில் வேறு வேறு துறைகளில் சம்பந்தமில்லாத துறைகளில் இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு கல்வி தந்தை, கல்வி வள்ளல் எல்லாம் என்று தங்களை தாங்களே பெயர் சூட்டிக் கொள்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழக அரசு ஏன் இது போன்ற விஷயங்களில் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, தமிழக அரசு மட்டும் இல்ல, எந்த ஆளுங்கட்சியும் எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, ஆளுங்கட்சியில் இருக்கிற மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் டீம்டு யூனிவர்சிட்டிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்த பிறகு கல்வித்துறை மழிந்து போயிருக்கிற ஊழல் இருக்கு பாருங்க, அது அறுதியிட்டே சொல்ல முடியாது. நீங்க எஸ்எம்எஸ்ல ஆன்சர் எழுதலாம், ஒரு 100 மார்க்குக்கு 100க்கு 100 நான் வாங்க வைக்கிறேன், அதன் மூலமாக கல்விக்கான வருமானத்தை நான் அறுவடை செய்கிறேன் என்கிற போர்வையில அவ்வளவு மால் பிராக்டிஸ் தமிழ்நாட்டில் நடக்குது. எப்படி பீகார்லயும் மற்ற இடங்களையும் நம்ம பார்த்து அதிர்றோமோ அது வெளியே தெரியுது, இங்க வெளியே தெரியல. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா
தெருவுக்கு ஒரு ஊருக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு சர்டிபிகேட் அடிச்சு கொடுக்குற கம்பெனி ஒரு அம்மா திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இது மாதிரி 1000 விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல. எஸ்எம்எஸ்லயும் இதுல வாட்ஸ்அப்லயும் ஒரு பதில் அனுப்பின உடனே நம்ம அதிர்ச்சியில இருந்தோம். இன்னும் வாட்ஸ்அப்ல பதில் அனுப்பி அந்த பிள்ளைங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்களான்னு. இது இயல்பாக நடக்கிறது. போன்ல பதில் சொல்றது, தமிழ் வாத்தியார் ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிறது, பிள்ளைங்க பரிச்சு ஒரு இடத்துல எழுதுறது, இவங்க ஆன்சர் சொல்றாங்க. இதன் மூலமாக அவங்க மார்க் எடுக்க வச்சு 100க்கு 100 மதிப்பு தமிழ்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, மதிப்பெண்ணை வைத்து அதிகமான மதிப்பெண் வாங்க வைக்கிறோம் என்கிற அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அதன் மூலமாக அறுவடை செய்கிற இந்த தனியார் பள்ளிக்கூடங்களை பெரும்பாலும் அரசியல்வாதிகள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் பெருக பெருக இந்த மால் பிராக்டிஸும் சமூக விரோத செயல்களும் அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க இன்னொன்னு நல்லா பாருங்க, தனியார் என்ஜினியரிங் காலேஜுக்குள்ள புரோக்கர்ஸ் அதிகங்க. என்ஜினியரிங் காலேஜ்ல பசங்களை சேர்த்து விடுறதுக்காக தமிழ்நாட்டுல 4 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 கொலை தொடர்ந்து நடந்துச்சு என்ஜினியரிங் காலேஜ்ல. என்னடான்னா புரோக்கர்ஸ் உள்ள வந்து மாணவர்களை புடிச்சிட்டு வந்து கொடுக்குறது. இது பள்ளிக்கூடமா, இது கல்வி நிலையமா, இல்ல இது என்ன ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு வர மாதிரி வியாபார சந்தையாக கல்வி நிலையங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய கொடுமைங்க. படிக்க முடியும். 170 மார்க் எடுத்திருப்பான், 1200க்கு 1150 மார்க் எடுத்த குழந்தைங்க படிக்க வழி இல்லாம ரோட்ல அலைகிறாங்களே, அவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சாங்க? அப்போ இந்த அரசாங்கத்தின் மேல கோபம் எனக்கு அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா, கல்வி நிலையங்கள்லாம் தனியாருக்கு தாரை வார்த்ததன் மூலமாக, இன்னும் சொல்ல போனா முன்னாடி வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக ஆட்சி செய்கிற போது அதிகமான தனியார் பள்ளிக்கூடங்கள் திறந்து வர்றாங்க. 80ஸ்ல அதிகமான, அதாவது 90s தொடக்கத்துல அதிகமான பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் வருது. வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மேலை நாடுகளை பார்த்து இன்னைக்கு 1000 விஷயம் போறோம். நம்ம பிரதமர் மேலை நாடுகளுக்கெல்லாம் போறாங்க, பார்த்துட்டு வந்து அவர் ஒரு விஷயத்தை செய்யணும். நம்ம இந்த டிவியின் வாயிலாக ஒரு வேண்டுகோள் வைப்போம். மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பொது சுகாதாரமும் கல்வியும் அரசே வைத்திருக்கிறது. அது மாதிரியான ஒரு சூழலை இந்தியாவில் வர வேண்டும் என்பதை ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா, தலித் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலங்க. தலித் குழந்தைங்களுக்கு ஒதுக்கின கல்விக்கான ரூபா வந்து திரும்ப அனுப்பப்பட்டிருக்குது. எவ்வளவு வைத்திருச்ச சாப்பாடு சரியா இல்ல. அவங்களுடைய ஹாஸ்டல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நேரடியா நான் பல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கான விஷயத்துல, பல இடத்துல போய் நாங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். நீங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு சரி இருக்காது, தங்குற விடுதிகள் சரி இருக்காது, பாதுகாப்பு இல்ல. போன வருஷம் ஃபுல்லா குழந்தைங்க மேல ரேப் பண்ணாங்களே, நீங்க அதுக்கு பின்புலம் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இல்லாத கட்டடம், ஒரு குழந்தை மேல பாத்ரூம் இடிஞ்சு விழுந்து சாகுது, பாதுகாப்பு இல்லாத டாய்லெட். இப்படி சாமானிய வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கான எந்த சூழலும் இந்தியா முழுவதும் இல்லை என்கிறதா வருத்தமான செய்தி. எனவே நீதிமன்றம் இது மாதிரியான தீர்ப்புகளை அதிரடியா கொடுக்கறாங்கல்ல, இவங்கிட்ட மன்றாடி இன்னொன்னு கேட்கிறேன், அரசாங்கம் இத்தனை சதவீதம் ஒதுக்கிதான் ஆகணும். அதுக்கான அறிக்கையை முதல்ல நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணுங்க. முதல்ல பள்ளிக்கூடத்துல எத்தனை ஆசிரியரை போட்டிருக்கீங்க, அதுக்கான அறிக்கை சப்மிட் பண்ணுங்க என்று கடுமையாக நீதிமன்றங்கள் அதையும் அரசிற்கு வலியுறுத்துவார்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ப்பாங்க இவங்க எல்லாம். இல்ல, நீங்க சொன்னது போல ஆவேசமாக உங்களுடைய ஆதங்கங்களையும் பதிவு செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக பல உத்தரவுகளாக இருக்கிறது, ஆனால் நடைமுறைப்படுத்தவில்லை. சிங்காரவேலன் கமிட்டி, நீதியரசர் சிங்காரவேலன் கமிட்டியில் பல விஷயங்கள் கொடுத்தார். இப்படியான சில கெடுபிடிகள் வைத்திருந்தார், இந்த மாதிரி முறைகளை தான் பின்பற்ற வேண்டும், இந்த முறைகளை பின்பற்றாத கடுமையான நடவடிக்கைப்படும், அவர்களுக்கான அங்கீகாரங்கள் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கும் கூட அந்த உத்தரவுகள் காற்றில் பறக்க விடப்பட்டதாக தான் இருக்கிறது. இது போன்ற கடுமையாக உங்களை போன்ற நீதியரசர்லாம் உங்களுக்கான கால பொறுப்பில் இருக்கிற போது பல விஷயங்களை நாட்டு மக்களுடைய நலன் கருதி பல விஷயங்களை அறிமுகப்படுத்துகிறீர்கள். இதில் தவறு நடவதற்கு வாய்ப்பே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பல உத்தரவுகளை பிறப்பிக்கிறீர்கள். ஆனால் பிறப்பிக்கின்ற அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த அரசு மீது திருப்பி மீண்டும் கவனம் செலுத்தாமல் போகிறது நீதிமன்றங்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக, அதாவது நீதிமன்றத்தின் உத்தரவு அது அமல்படுத்தப்படுகிறதா இல்லையாங்கிறது நீதிமன்றம் திரும்ப போகும் நிச்சயமாக தெரியும். அதுதான் கண்டெம்ட்னு போடுறாங்க. இப்போ திரும்ப, அதாவது ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் பண்ணியும் பரவாயில்லை அப்படின்னு நான் தான் சொன்னேன். அப்படி பனிஷ்மெண்ட் பண்ணியும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்துக்கு நீ ஆள தகுதி இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து யூ ஷுட் சென்ட் டு தி பிரசிடென்ட் ஆஸ்க் ஃபார் டிஸ்மிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். கரெக்ட். அது மாதிரி பண்ணாதான் சரியாக வருவாங்க. ஏன்னா நீதிமன்றம் வந்து எப்போதுமே நீதிமன்றத்தின் இப்போ, அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் என்பதுதான் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஒரு அங்கம். அந்த இன்ஃபேக்ட் ஜட்ஜஸ் சொல்லும் போதே சோஷியல் ஜஸ்டிஸுக்கு யூ கிவ் ப்ரிஃபரன்ஸ், இண்டிவிஜுவல்ஸோட அதுக்கு சமுதாய நோக்கோட நீங்கள் செயல்படுங்க அப்படிங்கிறதான் நோக்கம். ஆக சமுதாய நோக்கம் முக்கியமாக அந்த கல்விக்காக. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி எத்தனை பேர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஏன் அப்பாயின்மெண்ட்டில் ஒரு தவறு நடக்குது, ஏன் தவறு நடக்குது, இந்த கமிட்டியில் பாஸ் பண்ண ஏன் நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்குறதுக்கு வந்து அவங்களுக்கு நேரம் இல்லை. அதாவது கவர்மெண்ட் வந்து பணிபுரிய மறுக்கிறதா, பணிபுரிய நேரம்னு சொல்லுதா, அல்லது
வசதி இல்லைங்கிறதுக்காக பண்ணுறது தெரியல. இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வருத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதிகாரங்களை ஆட்டி படைக்கிற பொறுப்பாக தான், நீதிமன்றங்களையே ஆட்டி படைக்கிற பொறுப்பாக தான் இன்றைக்கு பல நேரங்களில் பல அரசுகள் அமைந்து விடுகிறது. ஆனால் நீதிமன்ற உத்தரவை, நீதிமன்றம் இப்படி ஒரு கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பித்து விட்டது என்று சொல்லி அரசு வந்து பயப்படுவதாக இன்றைக்கு காலகட்டங்களில் பார்க்க முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நீதிபதிகளாக வருகிறவர்களே அரசினுடைய பின்கேட்டின் வழியாக வந்தவர்களாக சில நேரங்களில் அமைந்து விடுகிறது என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியாது. எல்லா அரசையும் எல்லா நீதிபதியும் சொல்லவில்லை. ஒரு சிலர்களுக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக சென்ற அரசிலே 2 அல்லது 3 நீதிபதிகளை நியமித்தார்கள். அந்த 3 நீதிபதிகளும் பின்புலம் அரசு ஆக இருப்பதாலே அந்த 3 நீதிபதிகளும் வெளி மாநிலத்துக்கு மாற்றப்பட்டார்கள். ஏன்னா இப்போ அந்த பாலிசி விட்டாங்க. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற நாங்கள் ஜட்ஜாகும் போதெல்லாம் 1/3 ஆஃப் தி ஜட்ஜஸ் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ஸ்டேட்ஸ் இருந்தது. இப்போ அதை விட்டுட்டாங்க. இது மட்டுமல்ல, இன்றைக்கு பெரும்பாலான வழக்குகளில் பெட்டிஷன் போடுகிறது இந்த நீதிபதி கிட்ட போயிட்டு ஆர்டர் கிடைச்சிரும்பா அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே போற அளவுக்கு நீதிமன்ற செயல்பாடுகள் இருக்கிறதே. அது எப்படியாக இருக்கும்? இல்லை, அங்கேயே நீங்க தப்பு பண்றீங்க. அதாவதுங்க 2 ஸ்டேஜுங்க. ஒன்று வந்து ஃபைனல் டிஸ்போசல், இன்ட்ரீம் டிஸ்போசல். உங்களுக்கு இன்ட்ரீம் ஆர்டர் வேணும். இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு வந்து மோரலஸ் பெட்டிஷன் அலோப்படமாக அர்த்தமாகுது. இப்போ இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்கும்போது நீதிபதி ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு மாதிரி வியூ எடுக்கிறாங்க. அது வேணும்னு அடித்தாலும் சொல்ல முடியாது, அவர் மனதில் படுது. இப்போ வந்து உதாரணமாக ஒரு வழக்கறிஞர்கள் சரியா இல்லை அப்படின்னு மதுரை நீதிமன்றத்தில் வந்து இந்த லிஸ்ட் எடுங்க. அதாவது அந்த பார் கவுன்சில் சேர்மன் சொல்கிற இதுக்கு வழக்கறிஞர்கள் வந்து 30% 40-60% வந்து சரியான வழக்கறிஞர் இல்லை அப்படின்னு லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இன்ட்ரீம் ஆர்டர் வாங்கும்போது தான் வாங்க வேண்டிய வழியே ஃபைனல் ஆர்டர் வரும்போது யாருமே வந்து அவுட் ஆஃப் வே பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா துறையிலும் எல்லாம் இருக்கலாம், 1-2 இருக்கலாம். அது இருக்கிறதுனால வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில ஜனநாயகத்தில் நீதிமன்றத்தில் மட்டும்தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க மக்கள். இப்போ அதையும் நீங்க உடைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீதிமன்றம் இயங்க முடியாது. ஒரு விஷயம், இப்போ தவறான ஒரு அணுகுமுறை எப்போ ஏற்பட்டிருக்குன்னா, குறிப்பாக ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம அரசியல் சட்டப்படியோ அல்லது சட்ட நீதிப்படியோ அப்பீல் போடலாம். அப்பீல் முடிஞ்சு போய் அவர் முடிஞ்சு போச்சுக்காத. அது இல்லாமல் நீதிபதி சொல்ல தப்பு அப்படின்னு விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. நான் ரொம்ப அப்போஸ் பண்ணேன். ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொன்ன, நீங்கள் அரசியல்வாதிகள் விட்டுருங்க, சாதாரணமாக உங்கள் வழக்கு உங்களுக்கு வந்து வீட்டு வழக்கு வருது, இந்த வீட்டில் நான் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டேன்னா தப்பு அந்த நீதிபதியோட நீங்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சா நீதிபதி சொல்ல முடியாது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அடிப்படையில், அதாவது ஒரு அரசியல்வாதியினுடைய தண்டனையை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த நீதிபதி தவறுன்னு ஆரம்பிக்க கதை என்ன ஆகுதுன்னா, சாதாரணமாக இங்கே குடிமகன் ஒரு வீட்டு வாடகை கேஸ் கூட வரும்போது வந்து ஆக அந்த வழக்கத்தை கட்டுப்படுத்தினால்தான் நீதிமன்றங்கள் இயங்க முடியும். நிச்சயமா இன்றைக்கு மக்களுக்கு பிரச்சனை என்றால் மன்னரிடம் முறையிடலாம், மன்னருக்கே பிரச்சனை என்றால் எங்கு முறையிடுவது என்பதாக நீதிமன்றங்களே இன்றைக்கு விமர்சனம் செய்கின்ற அளவுக்கு சில விஷயங்கள் வந்து விடுகிறது. அது நாகரிகமற்ற விஷயம் என்பதான உண்மை நிலை இருந்தாலும் கூட நியாயமான விஷயங்களை உச்சத்திற்கு சென்று முடிவெடுக்க வேண்டிய இடம் நீதிமன்றங்கள். ஆனால் பல நேரங்களில் நீதிமன்றங்களுடைய உத்தரவை அரசுகள் செவிமடுக்காமல் இருக்கிறது. அந்த உத்தரவை ஏன் செவிமடுக்கவில்லை என்று மீண்டும் அந்த நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் போகிறது என்றதையும் சில விஷயங்களில் எடுத்திருக்கிறதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐ எம் நாட் த கொஸ்டின் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ். இப்போ ஆர்டிஐ வந்து ரொம்ப நாளில் போடாமல் இருந்தாங்க அப்பாயின்மெண்ட்டு, திரும்ப சொல்லி பண்ணாங்க. நீங்கள் வந்து கன்சியூமர் ஃபோரத்தில் வந்து கிட்டத்தட்ட 70% ஆஃப் த கோர்ட்ஸ் ஆர் வேக்கண்ட். அது ஏன் பாயிண்டில் பண்ணேன்னு கேட்டிருக்காங்க. ஆக அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இப்போ அரசு ஏங்க மறுத்து விட்டால் நீதிமன்றத்துக்கும் இது இடத்துல உடனே அப்பாயின்மெண்ட் பவர் கொடுக்கணும் அப்படின்னு நிலைமை ஏற்பட்டால் தான் உருப்படும் நினைக்கிறேன். உங்கள் நிலையில் நீங்கள் நீதியரசராக பணியாற்றி இருக்கிற நீண்ட அனுபவம் வாய்ந்தவர்கள், தமிழகம் மற்றும் கர்நாடகா நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களில் மிகப்பெரிய பொறுப்பில் எல்லாம் இருந்தவர்கள். உங்கள் பார்வையில் தமிழகத்தில் இந்த அலகாபாத் நீதிமன்றத்தை போல தமிழகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் நீங்கள் எப்படி பார்த்தீர்கள்? வரவேற்க மட்டுமல்லாமல் அந்த உத்தரவை அமல்படுத்துவதற்கு என்னென்ன செயல் பண்ணணுமோ அது மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாம் அம்மா மாதிரியோ ஐயா மாதிரியோ இருந்துட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிச்சயமாக அமல்படுத்த வேண்டும் என்று போராடுவேன். நிச்சயமாக உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி. உங்களை போன்றவர்கள் இருந்த காலங்களிலோ அல்லது இருக்கிற போது இந்த மாதிரி வாய்ப்புகள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கல்வி என்பது வியாபாரமாகிவிட்டது. தனியாரின் கையில் தாரை வார்க்கப்பட்டதனுடைய விளைவாக எல்கேஜிகளுக்கு வீடுகளுடைய சொத்துக்களையும் வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாம் விற்று பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த கல்வி தரமான கல்வியாக இருக்கிறதா என்று சொன்னால் மனப்பாட கல்வியாக தான் இருக்கிறது. அவனுடைய
அவனுடைய வாழ்க்கை முறையை தூக்கி நிறுத்துவதற்கான விஷயமாக இன்றைக்கு கல்வி இல்லை. கல்வி என்பது மனப்பாடமாக இருந்து போட்டியான ஒரு விஷயமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது தவிர அவனுக்கான அடிப்படை வசதி சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துக்கு எட்டு செல்வதற்கான ஒரு வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக கல்வி இல்லை என்பதை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இப்போது தனியார் கல்லூரிகள் இன்றைக்கு புற்றிசல் போல இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு வந்தால் அவங்க நீதிமன்றத்தை உடனே நாடிடுவாங்களே, இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது கவர்மெண்ட் தலையிட்டு தான் அவர்களை இது பண்ணணும், சப்ரஸ் பண்ணணும். இப்ப எல்லா விஷயம் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க கல்வியை மட்டும், எல்லா விஷயத்திலையும் பாருங்க. பிரைவேட் பஸ்ஸஸ் எவ்வளவு இருக்கு, எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் 500 ரூபாய் கொடுத்தாச்சு போறாங்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ் எல்லாம் அப்படியே காலியா கிடக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ல அந்த மாதிரி வசதி இல்ல. கொண்டு போய் ஒரு அரசு நினைத்தா ஒரே ஒரு ஆர்டர்ல ஒரு கடுமையான விஷயங்களை செய்யணும். அதுதான் சொல்ல வரேன் நான். அதே மாதிரி மருத்துவமனை எடுத்துங்க, அரசு மருத்துவமனைக்கு யார் போறா? முன்ன சாதாரண மக்கள் குடிமக்கள் தான் போறாங்களே தவிர பெரியவங்க யாரும் போறது இல்ல. காரணம் என்னன்னா அந்த ஸ்டாண்டர்டு. இப்படி நம்ம கவர்மெண்ட் சார்ந்தது எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டை குறைச்சு வச்சுக்கிட்டு தனியாரை நம்ம ஊக்க வச்சு நிறைய தனியாருக்கு பணத்தை குவிக்கிறதுக்கு விடுறோம். அது இல்லாம நிச்சயமாக அரசு இதுல கவனம் செலுத்தணும். இப்ப சில மருத்துவமனைகள் இப்ப எல்லாம் சில நல்லா கொண்டு வர்றாங்க. அங்க போறாங்க. இப்ப சென்னை மருத்துவமனை எல்லாம் இப்ப கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே அங்க போற அளவுக்கு ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அரசு பள்ளிகளை பண்ணலாம். அந்த மாதிரி செய்வார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டு? இருக்கிறது. அரசுக்கு வர வேண்டியவங்க அந்த மாதிரி எண்ணத்துக்கு ஏற்படுத்திக்கணும். அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் பூரா மட்டம் அப்படின்லாம் இல்லங்க. கொஞ்சம் போன வருஷம் நீங்க ஒவ்வொரு ஆண்டும் நல்லாசிரியர் விருது வாங்குகிற ஆசிரியர்கள் யாரும் விருது வாங்குறது வேற, அது அதுக்குள்ள பாலிடிக்ஸ். வில்லுப்பாட்டின் மூலமாக கணக்கு சூத்திரத்தை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சயின்ஸ் பாடத்தை வித்தியாசமா சொல்லி கொடுத்து அவர் என்ன பண்றாங்கன்னா ஒரு 5-6 ஊர்களுக்கு பொதுவான ஒரு ஆசிரியரா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் அவர் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கல்வி அதிகாரி நியமிக்கிறார். அவருடைய அறிவை எல்லா பள்ளிக்கூடம் பயன்படுத்துறோம். இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு கல்வி நிலையங்கள் நல்லபடியாக மற்ற கல்வி நிலையங்களோடு போட்டி போட வேண்டும் என்கிற ஒரு நினைப்போட இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இயங்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சொல்ல போனா இத்தனை ஆண்டுகள் முதல் மதிப்பெண் மாணவர்கள் வாங்கவே மாட்டாங்க. இன்னைக்கு 3 பேர் முதல் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்ல முதல் 3 பேர் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்காங்க. அது 47-57 பேர் வாங்கினாங்க இல்லையா, அதுல 3 பேர் அரசு பள்ளிக்கூடத்தை சார்ந்தவங்க. ஏன்னா இவங்க உழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அரசாங்கம் இவர்களுடைய உழைப்பை வென்றெடுக்க தயாராக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம கேட்கிறோம். ஒரு நபர் பள்ளிக்கூடங்களாக மாறி கடைசியில பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது. முதல்ல அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையை இங்க சமர்ப்பிக்கணும் சட்டமன்றத்துல. காரணம் என்னன்னா எத்தனை பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு, எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கையை அரசாங்கம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வெள்ளை அறிக்கையின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்யறதா இருக்கும் நாங்க நம்புறோம். நிச்சயமாக ஒரு வரியில் உங்களை எல்லாரும் மீண்டும் ஒரு முறை ஒரே வரியில் கேட்கிறோம். இந்த உத்தரவு தமிழகத்திலும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணங்களை உங்கள் ஆசையில் உண்டா? நிச்சயமா நான் இதை மறுக்கிறேன். இதுக்கு இன்னும் அரசு நிறைய விஷயங்களை முன்வைத்து விட்டு எல்லா பள்ளிக்கூடத்திலையும் மூடிட்டு எல்லா பள்ளியிலும் சேர்ப்போம். யாம்பள உட்பட படிக்க ஆசைதாங்க, நல்ல பள்ளிக்கூடம் இல்லையே நாங்க அலைகிறோம். எனவே அரசு அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். நேயர்களே, இன்றைய விவாதத்தில் முன்வைத்த அலகாபாத் நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை போல தமிழகத்திலும் இது போன்ற உத்தரவுகள் வந்தால் நல்ல விஷயங்களாக இருக்கும். எனவே நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி அறத்தின் கைகள் உயரட்டும், அறிவின் கூர்வாள் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், உரிமை குரல் உங்களுக்காக, தமிழ் சமூகத்திற்காக இன்னும் பல்வேறு தலைப்புடன் தொடர்ந்து பாயும்.